வணக்கம். புதுயுகம் நேயர்களுக்கு ஒரு நல்ல நூலை அறிமுகம் செய்வதில் நாம் பெருமை கொள்கிறோம். இந்த நூலை அநேகமாக எல்லாரும் படிச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு புத்தகம். தமிழ்நாட்டிலே தமிழராக பிறந்த ஒவ்வொருவரும் அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழருக்கும் நன்கு தெரிந்த ஒரு புத்தகம். அவர்கள் வாழ்வோடு ஒன்றிய ஒரு புத்தகம் அப்படின்னா மிக நிச்சயமாக திருக்குறள். இப்போ திருக்குறள் பற்றிய ஒரு நூல் தான் பார்க்க போகிறோம். இந்த திருக்குறளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் 2 மொழிகளுமாக தந்திருக்கிறார். அதுக்கு ஒரு நல்ல பொழிப்புரை, அப்புறம் ஆங்கிலத்தினுடைய மொழியாக்கம் எல்லாம் செய்து தந்திருக்கிறார் திரு எஸ்பி சக்கரவர்த்தி ஐஆர்எஸ். ஐஆர்எஸ் பொழுதுமே தெரிந்திருக்கும். அவர்கள் வந்து வருமான வரித்துறையில் ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். தமிழ்நாட்டிலே பிறந்த வங்காளி. ஸோ வங்கத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள். ஆனால் வங்காள மொழியிலே தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் கூட தமிழிலே மிகுந்த புலமை பெற்றவர்கள். அதைவிட மிக முக்கியமானது நாம் திருக்குறள் மொழிபெயர்ப்பு நூலாக இருக்கட்டும், அல்லது தமிழுக்கு திருக்குறளுக்கான விளக்க உரை நூலாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம மனசுக்குள்ளே ஒரே ஒரு விஷயம் தான் எப்போவுமே தோணும். குறிப்பாக எனக்கு அடிக்கடி தோன்றுவது உண்டு. திருக்குறளை பற்றி எழுதுகிறாங்களே, உண்மையிலேயே திருக்குறள் மீது இவங்களுக்கு எவ்வளோ நாட்டம் இருக்கிறது, திருக்குறள் வழியே இவர் நடந்து செல்கிறார்களா, குறள் நிலையில் தான் வாழ்கிறார்களா அப்படிலாம் தோணும். அந்த விதத்தில் திரு எஸ்பி சக்கரவர்த்தி அவர்கள் மிக நிச்சயமாக திருக்குறளுக்கு பொழிப்புரையும் அல்லது மொழிபெயர்ப்பு எழுதுவதற்கு முழு தகுதி உடையவர்கள். என எளிமையும் நேர்மையும் அவருடைய அடையாளம். குறள் நெறி மூலமாகவே அதன்படியே வாழக்கூடியவர். சரிங்களா? திருக்குறள் என்னெல்லாம் ஒரு மனிதனுக்கு நற்பண்புகளை கூறுகிறதோ அத்தனை நற்பண்புகளையும் ஒருங்கே கொண்டவர்கள். அதனால தான் இந்த திருக்குறள் நூலுக்கு மதிப்பு அதிகம். ஏன்னா இது யார் எழுதுகிறாங்க அப்படி சொல்கிறேன் இல்லையா? ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது யார் சொல்கிறாங்க, ஒரு புத்தகம் எழுதும்போது யார் எழுதுகிறாங்க அப்படின்னு பார்க்குற போது குறள் வழியில் நடக்கக்கூடிய குறள் நெறிலிருந்து சற்றும் விலகாத அத்தனை சிறந்த நல்ல பண்புகளையும் கொண்ட ஒரு மிக நல்ல மனிதன், ஒரு சிறந்த மனிதர் எழுதியிருக்கிறார் என்பதனால தான் இந்த நூலுக்கு மதிப்பு கூடுகிறது. இந்த திருக்குறள் மொழிபெயர்ப்பு நூல் எப்போது வந்து இது வந்து 2022 வெளிவந்த ஒரு புத்தகம் இப்போது கிடைக்கிறது. டிஸ்கவரி பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்கிறது. ரூபாய் 500 இதன் விலை. சரிங்களா? மொத்தம் 496 பக்கங்கள் கொண்டிருக்கிறது. 1330 குறட்பாக்களுக்கும் இதில் இருக்கக்கூடிய விசேஷம் என்ன, ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, தமிழில் குறள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு தமிழில் பொழிப்புரை கொடுத்துருக்காங்க. அதையே அப்படியே டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணி அந்த திருக்குறள் ஆங்கிலத்தில் கொடுத்துட்டு, அது எப்படி உச்சரிக்கணும் அதே மாதிரியே கொடுத்துட்டு, அதுக்கு ஆங்கிலத்தில் விளக்கம் கொடுத்துருக்காங்க, மொழிபெயர்ப்பு செய்திருக்காங்க. சரிங்களா? இத்தனையும் இருக்காங்கன்னா இப்போ 4 இருக்குது. தமிழில் திருக்குறள், அதுக்கு தமிழில் பொழிப்புரை, ஆங்கிலத்தில் அந்த திருக்குறள் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. 4யும் உள்ளடக்கியது 1330 குறட்பாக்களுக்கும் விளக்கம் இல்லை இருக்கிறது. சரி, இதில் ஒரு சில குறட்பாக்கள் நம்ம பார்ப்பதற்கு முன்பாக இதில் ஏற்கனவே அதுதான் இதோடைய என்ன தனி சிறப்பு அப்படின்னா, தம் சொந்த கருத்தை திணிக்காத ஒரு நல்ல உரையை தமிழ் தர வேண்டும் என்னும் அவருடைய நெடுநாள் வேணவா இப்போது கைகூடி நம் கைகளில் தவறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, தானாக சொந்தமாக சிந்திச்சு அதுவே இல்லை. திருக்குறள் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. சொன்னீங்கன்னா வி கேன் கால் இட் வெரி ஆனஸ்ட் டிரான்ஸ்லேஷன். சரிங்களா? அது என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு உரை நூல் மட்டுமன்று, ஒரு மொழிபெயர்ப்பு நூலும் கூட அப்படி சொல்லியிருக்காங்க. குறள்களுக்கு எளிய தவறில்லாத ஆங்கிலத்தில் சிறந்த மொழிபெயர்ப்பையும் தந்துள்ளார் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒளிபெயர்ப்பாக டிரான்ஸ்லிட்ரேஷனாக தந்துள்ளது இந்த நூலின் தனித்தன்மை, கூடுதல் சிறப்பு அப்படிலாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது உள்ளே படிக்கும்போது அப்படி தான் தோணுது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே நூலாசிரியர்கள் மிக நேர்மையாக நான் என்ன சொல்ல வேண்டுமோ அதனை அந்த குறளில் என்ன சொல்லப்படி இருக்கிறதோ அப்படியே சொல்லியிருக்காங்க. அதுதான் இதனுடைய சிறப்பு அம்சம். சரிங்களா? அப்புறம் இவர் ஆசிரியர் குறிப்பு பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இவர் வந்து தாய்மொழி வந்து வங்காளம் இவருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர் தான். வருமான வரித்துறையில் நல்ல பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். இவருக்கு திரு எஸ்பி சக்கரவர்த்தி அவர்கள். இதுக்கப்புறம் இவர்கள் என்ன செய்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சில குறள்களை பார்த்தா நமக்கே புரிஞ்சிடும். இப்போது 93வது குறளுக்கு போவோம். இல்லை என்னென்ன குறள் நமக்கு எல்லா குறளுமே தெரிஞ்சிருக்கும் மிக நிச்சயமாக இல்லையா? அதாவது எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம் அப்படிங்கிறதான் இனியவை குறளில் வருது. சரிங்களா? எல்லா குறள்பாலுக்குமே நல்ல பொழிப்பில் கொடுத்துருக்காரு, நல்ல மொழிபெயர்ப்பு தந்திருக்காங்க. சரிங்களா? நம்ம சொல்கிறது ஏதோ அங்கங்கே ஒன்று எடுத்து ஒரு உதாரணத்துக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பார்க்கலாமே அப்படின்னா, சரி, இந்த முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்ட பொழுதே ஒருவரிடம் மலர்ந்த முகத்துடன் விரும்பி இனிய சொற்களை சொல்லுதலே அறம் ஆகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஒரே வாக்கியத்தை முடிக்கிறாங்க. கண்ட பொழுதே ஒருவரிடம் மலர்ந்த முகத்துடன் விரும்பி இனிய சொற்களை சொல்லுதலே அறம் ஆகும். அறம்னா இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அதுலேருந்து அவர் எடுத்திருக்கிறது. அப்படி இதுதான் திருக்குறள்னு சொல்லுது. ஆங்கிலத்திலும் நல்லா போட்டிருக்காங்க. வெல்கமிங் பீப்புள் வித் கைண்ட் வேர்ட்ஸ் அண்ட் குட் லுக்ஸ் ஆர் attributes ஆஃப் virtue,
ப்ரிஸ்கிரைப்டு இன் புக்ஸ் அப்படின்னு 94வது கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாருக்கும் புரியக்கூடிய எளிய ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவர் ஆங்கிலத்தில் விற்பனர் தான். ஆனால் நமக்கு ஏற்றபடி நம்மால் புரிந்து கொள்ள அளவுக்கு எளிமையாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் 114 தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் அப்படின்னு ஒரு சொல். மிகவும் ஒரு பிரபலமான ஒரு திருக்குறள் தான் இது. சரிங்களா? தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். இவர் நடுநிலைமையுடையவர் நடுநிலைமை இல்லாதவர் என்னும் வேறுபாடு அவருடைய எஞ்சின் இருக்கும் புகழ் மற்றும் பழி ஆகியவற்றால் அறியப்படும். எஞ்சினுக்கும் புகழ் தான் எல்லாம் போட்டிருப்பாங்க. எஞ்சின் இருக்கும் புகழ் மற்றும் பழி ஆகியவற்றால் அறியப்படும் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு இங்கிலீஷில் கொடுக்குறாரு. வெதர் ஒன் வாஸ் அப்ரைட்லி ஹோல்டிங் தி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஆர் நாட் வில் பி நோன் ஆஃப்டர் ஹிம் பை தி ஃபர்ம் ஏர்ன்டு பை ஹிம் ஆர் பை ஹிஸ் டிஸ்ரெப்யூட் அப்படின்னு போட்டிருக்காரு. பழிங்கிறது டிஸ்ரெப்யூட்டுங்கிற வார்த்தையை போட்டிருக்காரு. அது ரொம்ப நல்ல சரியான ஒரு என்ன சொல்லுவாங்க சொல் தேர்வு அப்படின்னு தோணுகிறது. சரி, இதே மாதிரி எனக்கு அடுத்த குறள் அப்படி தான் நன்றாக பண்ணியிருக்காங்க. 115 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அவருடைய அந்த சொல் தேர்வு தான் மிக முக்கியம். இந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அதனால பண்ணிருக்கோம். கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி நடுநிலைமையில் வரக்கூடியது 115வது குறள். அதில் சொல்லியிருக்காங்க, தீவினையால் கேடும் நல்வினையால் செல்வமும் இயற்கையால் யாவருக்கும் ஏற்படுவனவே. எனவே நடுநிலையுடன் மனசாய்வின்றி இருப்பதே சான்றோர்க்கு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. மனசாய்வின்றி இருப்பதே அப்படிங்கிற ரொம்ப அருமையான ஒரு சொல்லு. தமிழ்லேயே கூட மனத்தில் எந்த மனம் சாய்ந்து விடக்கூடாது. மனசாய்வின்றி இருப்பதே சான்றோர்க்கு அழகு போட்டிருக்காங்க. இங்கிலீஷில் தட் வச்சு பிரிங்ஸ் ஒன் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஈவில் பிகஸ்ட் அட்வர்சிட்டி இஸ் ப்ரீ டிட்டர்மின்ட். நோயிங் திஸ் வித்தவுட் ஸ்வர்விங் ஃப்ரம் தி பாத் ஆஃப் தி ஈக்விட்டி ஆக்ஸ் அட்ஜஸ்ட் மைண்ட் அப்படி போட்டிருக்காங்க. ஒரு நேர்மையான மனது எப்படி செயல்படும் அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 125வது குறள். நான் எல்லாத்தையும் குறித்து வச்சிருக்க காரணமே என்ன அப்படின்னா, எல்லாமே நன்றாக இருக்கிறது. ஆனால் சில இடங்கள் நம்ம படிக்கிற போதே அதோட இப்படி கூட யோசிக்கலாமோ, இந்த அளவுக்கு நன்றாக கொடுத்துருக்காங்களே என்று தோன்றுது. அதெல்லாம் நான் இப்போ சொல்லிகிட்டே வரேன். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்லும் தகைத்து. இது நமக்கு தெரியும். பணிவுங்கிறது எல்லாருக்குமே நல்லது தான். அதுலேயும் செல்வம் உடையவர்கள் அது மாதிரி நடந்துக்கிறதுங்கிறது மிகப்பெரிய தகுதியாக அவர்களுக்கு அமையும் அப்படிங்கிறது தான். இதில் என்ன இருக்கார் பார்க்கலாமா? பணிவுடையராக இருத்தல் என்பது எல்லாருக்கும் நல்லதே ஆகும். அதிலும் செல்வம் உடையவருக்கு மேலும் சிறப்பான செல்வமாக அடக்கமுடைமை அமையும் அப்படின்னு சொல்கிறாரு. இது இங்கிலீஷ் என்ன இருக்காரு? டு எக்ஸசைஸ் ஹியூமிலிட்டி பை ஆல் இஸ் அ ஒர்த்தி குவாலிட்டி டெஸ்ட் ஃபார் தி ரிச் இட்ஸ் அ ஹையர் டைப் ஆஃப் வெல்த் அட் இஸ் பெஸ்ட் அப்படின்னு முடிக்கிறாரு. ஸோ மேலே குவாலிட்டி டெஸ்ட் அட் இஸ் பெஸ்ட் அப்படின்னு முடிக்கிறாரு. அநேகமாக எல்லா குறளுக்குமே அப்படி தான் மிக நன்றாக நல்ல ஒரு எதுகை மோனைகள்லாம் கலந்து ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க. அப்படியும் ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அதே மாதிரி 79வது குறள். இதை நான் குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். என்னை ரொம்ப படிக்கும்போது ரொம்ப பிடித்திருந்தது. ஆக்சுவலாக புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது உடம்பில் உள்ளே இருக்கும் உறுப்பாகிய நெஞ்சத்தில் அன்பில்லாதவருக்கு வெளியே தெரியும் மற்ற ஏனைய உறுப்புகள் எல்லாம் என்ன உதவியை செய்யும் அப்படின்னு திருவள்ளுவர் கேட்குறாரு. அதுக்கு இவர் கேட்குறார், லேக்கிங் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இன் தி ஹார்ட் ரிசைடிங் இன் ஒன்ஸ் ஓன் பாடி would any other limb outside be of any benefit to anybody அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஒன்றில் ஒன்ஸ் பாடிங்கிறது கீழே எனிபடி அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரிகளில் போட்டு ரொம்ப அது ஒரு பொயட்டிக்காக கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் சரி 183க்கு போய் பார்க்கலாமே. இவர் என்ன சொல்கிறாங்க? 183 குறள். நான் சொல்கிறது எல்லாமே குறள் பாக்களுடைய எண்ணிக்கை. சில பேருக்கு அந்த குறளுடைய எண்ணி சொன்ன உடனே பல பேருக்கு புரிஞ்சிருக்கும் என்ன குறள் அப்படின்னு சொல்லிட்டு. 184 பாருங்கள். கண்ணறை சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் அப்படின்னு ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. இந்த குறள் பார்த்திங்கன்னா, ஒரு எதிரே நின்று கருணையே இல்லாமல் கடுமையாக சொன்னாலும் சொல்லலாம். ஆனால் அவன் எதிரில் இல்லாத போது பின்வரும் விளைவு ஆராய்ந்து பார்க்காமல் அவனை பற்றிய குற்றங்களை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இது புறம் கூறாமை அதிகாரத்தில் வருது. புறம் கூறுதல் அந்த அளவுக்கு தவறானது அப்படிங்கிறது எடுத்து சொல்லக்கூடிய குறள். இது மாதிரியான அதுவும் குறிப்பாக இன்பத்துப்பாளர் கொடுத்துருக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கிறது. தமிழில் இருக்கக்கூடிய அப்படியே ஆங்கிலம் கொடுத்துருக்காங்க. ஒரு மிக நேர்மையான மொழிபெயர்ப்புக்காக இந்த நூலை மிக நிச்சயமாக அனைவரும் வாசிக்கலாம். திரு எஸ்பி சக்கரவர்த்தி ஐயாரஸ் எழுதியிருக்கக்கூடிய திருக்குறள் தமிழிலும் ஆங்கிலத்திலும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.